திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார். எப்படி இருக்கிறார் அருள்மொழி? தஞ்சை எப்படி இருக்கிறது? இந்த பக்கத்தில் கட்டுக்காவலே இல்லையே. யாரேனும் மடக்கி ஏதேனும் விசாரிப்பார்கள் என்று கூட நினைத்தோம். எவரும் விசாரிக்கவில்லை. தஞ்சையை நோக்கி வெகு சுலபமாக எவர் வேண்டுமானாலும் வந்துவிடலாம் போல் இருக்கிறது. சிறு படை போல நாங்கள் வருகின்றோம். எங்களை யாரென்று கேட்பதற்கு கூட ஆள் இல்லை. இது எனக்கு கவலையாக இருக்கின்றது அருள்மொழி. எனக்கும் அப்படித்தான் இருக்கின்றது ஐயா. அருள்மொழி தாழ்ந்த குரலில் சொன்னான். சட்டென்று கருவூர் தேவர் நின்றார். நீண்ட வெண்மையான தாடியை தடவிக்கொண்டார். அந்த குடில்கள் யாருடையவை? சிற்பிகளுடையவை. அந்த பக்கம் இருக்கின்ற குடில்கள் யாருடையவை? தளிச்சேரி பெண்களுடையவை. தளிச்சேரி பெண்களுக்கு இந்த இடத்தில் என்ன வேலை? தளிச்சேரி பெண்களுக்கு கோவிலில் வேலை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். கோவிலே இன்னும் வரவில்லை. எதற்காக தளிச்சேரி பெண்கள் இங்கு வர வேண்டும் தெரியவில்லை ஐயா. இது யாருடைய உத்தரவு? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருடைய உத்தரவு. வேறு யாரேனும் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்களா? யாருடைய மேற்பார்வையில் இந்த குடில்கள் நிறுவப்பட்டன? ராஜராஜ பெருந்தச்சரின் மேற்பார்வையில் நிறுவப்பட்டன. அவன் மகா கெட்டிக்காரனாயிற்றே. ஏன் இந்த தவறை செய்தான்? இதில் தவறு என்ன இருக்கிறது? கோயில் கட்டுமான பணியை மையமாக வைத்து எதிரெதிர் திசையில் இவர்களை வைத்திருக்க வேண்டும். ஏன் ஐயா அப்படி சொல்லுகின்றீர்கள்? இரண்டு பேருமே சண்டைக்காரர்களாயிற்றே. சிற்பிகள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். தளிச்சேரி பெண்கள் கொஞ்சம் வாயாடியாக இருக்கிறார்கள். தளிச்சேரி பெண்கள் வெறும் வாயாடிகள்தான். சிற்பிகள் கோபக்காரர்கள். சட்டென்று உளியை தூக்கி மேலே அடித்து விடுவார்கள். உளியில் அடி வாங்காமல் எவனும் சிற்பி ஆனதே இல்லை. இரும்பு துண்டு மேலே பட்டால் இரத்தம் வராமல் போனதும் இல்லை. சிற்பிகள் வேறு யாரையேனும் தாக்க விவகாரம் பெரிதாகி விடுமல்லவா? ஆனால் இதுதான் பாறைகள் வரும் வழி. கோவிலுக்கு அந்த பக்கம் சிற்பிகள் இருக்க வேண்டுமென்றால் பாறைகள் இன்னும் சிறிது தூரம் பயணப்பட வேண்டும். பயண தூரத்தை கணக்கிட்டு அவர்கள் இதை செய்திருப்பார்கள். அப்படியானால் மேற்கு பக்கம் தளிச்சேரி பெண்களை நிறுத்தி வைத்திருக்கலாமே. கோயிலின் மேற்பகுதி சற்று வறண்ட பூமி, செம்மண் நிறைந்த பூமி. அந்த இடத்தில் குடியிருப்பதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். அதில் செம்மண் பூமி எங்கு ஆரம்பிக்கின்றதோ அந்த இடத்தில் கோயில் மையம் கொண்டிருக்கிறது. அதை தாண்டி வெகு தூரம் வரையில் செம்மண் இருப்பதால் அங்கு குடியிருக்க யாரும் பிரியப்படுவதில்லை. முந்திரி காடுகளும் சவுக்கு தோப்புகளும் மூங்கில் புதர்களும் அதிகம் வளர்கின்றன. விவசாயத்திற்கு கூட பயன்படாத நிலம் அது. தளிச்சேரி பெண்டுகள் அங்கு குடியேற விரும்ப மாட்டார்கள் என்று நினைத்து இந்த பக்கம் வைத்திருக்கிறார்கள். நீ சொல்வது உண்மை. குடியிருப்புக்கு ஏற்ற இடமில்லை. ஆயினும் தஞ்சை ஊடறுத்து கால்வாய் வெற்றி இருக்கிறீர்களே, இது குடியிருப்புக்கு போதுமானதென்றே யோசிக்கின்றேன். வேறு என்ன தவறு இருக்கின்றது ஐயா? போனால்தான் தெரியும். இங்கிருந்து பார்த்துவிட்டு பேசுகின்றேன். நமது அரசர் ராஜராஜ சோழன் எதையும் சிந்தித்தான் செய்வார். என் புத்திக்கு எட்டாததெல்லாம் கூட அவன் புத்திக்கு எட்டி இருக்கும். வா, அங்கே போய் பார்க்கலாம். சிற்பிகளை பார்த்துவிட்டு வந்து விட்டாயா? பார்த்துவிட்டு வந்து விட்டேன் ஐயா. எனக்கு கோயிலின் நடுப்பக்கத்திற்கு போக வேண்டும். என்னோடு வா. மற்றவர்களை இங்கேயே நிறுத்திவிடு. உதவிக்கு ஒரு ஆள் வைத்து கொள்ளலாமா? வேண்டாம். கருவூர் தேவர் சொல்ல அவர்கள் யானை நடந்த பாதையை தாண்டி அந்த மண்மேட்டில் மெல்ல ஏறினர். கோவில் கருவறை இருக்கும் இடத்திற்கு போய் நின்றார்கள். கருவூர் தேவர் அந்த இடத்தை நோக்கி கை கூப்பினார். அருள்மொழியும் கை கூப்பினான். கருவூர் தேவர் கருவறையை கும்பிட்டுவிட்டு மெல்ல நகர்ந்து வடைபரத்தை பார்த்தார். பிறகு மறுபடியும் கருவறை இருக்கும் இடத்திற்கு போய் நின்றார். சுற்றிலும் கண்களை ஓட்டினார். முன்னும் பின்னும் நடந்தார். அண்ணாந்து பார்த்தார். மனதுக்குள் அவர் அந்த கட்டிடத்தை கட்டி கொண்டு இருப்பது அருள்மொழிப்பட்டனுக்கு புரிந்தது. பிறகு மறுபடியும் திரைச்சீலைக்கு வந்து கருவூர் தேவர் உதடுகளை பிதிக்கிய பொழுது அருள்மொழிப்பட்டன் ஆவலானான். ஐயா, ஏதேனும் தவறு இருக்கிறதா? மெல்லிய குரலில் அடுத்தவர்களுக்கு தெரியாமல் கேட்டான். ஆம் அருள்மொழி. உதடு பிரிக்காமல் இன்னும் மெல்லிய குரலில் கருவூர் தேவர் பதில் சொன்னார். சரி செய்து விடலாம் இல்லையா? தெரியவில்லை. சொன்னால் செய்வார்களா என்றும் தெரியவில்லை. ஐயா, நீங்கள் தஞ்சை மன்னரின் அபமான குரு. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் மரியாதைக்கு உகந்தவர். சோழ மண்டலம் முழுவதுமே உங்களை ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டு வணங்குகின்றது. எந்த மதவாதிக்கும் தலைவணங்காத என் தகப்பனார் பிரம்மராயர் உங்களை கண்டால் பயப்படுகின்றார். எழுந்து நிற்கின்றார். கருவூர் தேவர் என்று யார் சொன்னாலும் கண்களை மூடி பிறகுதான் திறக்கின்றார். ஆம், அவனுக்கு மரியாதையெல்லாம் மனதில் இருக்கிறது. ஆனால் வெளியே காட்ட மாட்டான். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? என் தந்தை உங்களை பலமுறை நமஸ்கரித்து பார்த்திருக்கின்றேனே. இல்லை, என்னை பார்த்தவுடன் அடடா
இவனை நமஸ்கரிக்க வேண்டியிருக்கிறதே என்று ஒரு அச்சம் கொள்ளுகிறான். அவனுக்கு வைணவர்களைத் தவிர வேறு யாரையும் வணங்குவது பிடிக்கவில்லை. அப்படி இல்லை ஐயா, அப்படித்தான் அருள்மொழி. உன் தகப்பனாரை பற்றி உன்னை விட எனக்கு அதிகம் தெரியும். சரி, பிரம்மராயரை பற்றி பேசுவது இருக்கட்டும். இதில் உள்ள தவறு என்ன என்பதை சொல்லுங்கள். அருள்மொழி, வரைபடத்தை நன்றாக பார். குறுக்குவெட்டு தோற்றம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அருள்மொழி. அந்த இடத்தை நன்கு உயரமாக்கிய பிறகு சுற்றி சுவர் கட்டி நடுவே மண் போட்டு கல் போட்டு பாறைகள் போட்டு கெட்டிப்பட்ட பிறகு கருவறையை எழுப்பி விமானம் எழுப்பப் போகிறார்கள். கருவறையின் வாசல் பற்றி உன் கண்கள் அளவெடுக்கட்டும். உள்ளுக்குள்ளே இருக்கின்ற மூர்த்தியை என்னவென்று அளவெடுத்து கொள்ளட்டும். அந்த மூர்த்தி இந்த கருவறைக்குள் எப்படி போகும்? கருவறையின் வாசலை விட மூர்த்தி மிகவும் பெரியது. குச்சி ஒன்றை உடைத்து அருள்மொழிப்பட்டன் திரைச்சீலையின் அரவுகளை எடுத்தான். யோசித்தான். வெகு நிச்சயமாக கருவறை வாயிலின் வழியாக அந்த லிங்கத்தை எடுத்துக்கொண்ட போக முடியாது என்பது அவனுக்கும் புரிந்தது. கருவூர் தேவர் அவனை பார்த்து மெல்லச் சிரித்தார். திருவிடை மருதூருக்கு நானும் ராஜராஜனும் போயிருந்தோம். மகாலிங்கம் என்று சொன்னதும் அவன் மிகப்பெரிய உருவத்தை எதிர்பார்த்தான் போலிருக்கிறது. இதுவா மகாலிங்கம் என்று கேட்டான். ஏன், உனக்கு என்ன சந்தேகம் என்று கேட்டேன். இன்னும் பெரியதாக பிரம்மாண்டமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தேன் என்றான். பிரம்மாண்டமாக உருவம் இருப்பதாலேயே ஒரு விஷயம் மகாலிங்கம் ஆகிவிடாது என்று நான் பதில் சொன்னேன். இல்லை ஐயா, இலங்கையில் புத்தர் சிலைகள் எல்லாம் உயரமாய் பிரம்மாண்டமாய் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் சிவனுடைய மூர்த்தியையும் வைத்தால் தவறாகுமோ என்று என்னை கேட்டான். மகாலிங்கத்தை அப்படி ஒரு பிரம்மாண்டமான உருவமாக நினைத்து வைத்திருப்பான் போலிருக்கிறது. அது மனதில் தங்கித்தான் இவ்வளவு பெரிய லிங்கத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கின்றான். ஆனால் கருவறை வாசலை சிறியதாக வைத்துவிட்டு லிங்கத்தை பெரிதாக்கினால் என்ன அர்த்தம்? கருவறையை கட்டிய பிறகு லிங்கத்தை உள்ளே கொண்டு வரவே முடியாது. அப்படியானால் வேறு விதம் எப்படி அதை செய்வார்கள்? ஏதாவது மேலே இருந்து கீழே இறக்குவார்களா? அதுவும் இல்லை. பிறகு லிங்கத்தை வைத்துவிட்டு தான் கருவறையை செய்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆகா, அதுவும் நல்ல வழிதானே? அது நல்ல வழியல்ல. கோயிலை கட்டிவிட்டுத்தான் மூர்த்தியை வைப்பார்களே தவிர மூர்த்தியை வைத்துவிட்டு கோவில் கட்டுவார்களா? அது தவறாகுமே என்று பயப்படுகின்றேன். ஏன், என்ன தவறாகும்? மூர்த்தியை வைத்துவிட்டு அதற்கு மேல் ஆட்கள் வேலை செய்வார்கள், சிரிப்பார்கள், வாயில் வெற்றிலை அதைக்கு பேசுவார்கள். அங்கிருந்து எச்சில் லிங்கத்தின் மேல் தெரிக்கும். மூடிவிட்டால் என்ன மூடினாலும் சிவனுடைய தலைக்கு மேல் அல்லவா ஆட்கள் இருப்பார்கள். அது நல்லதா? விமானம் கட்டிய பிறகும் வண்ணப்பூச்சுக்கோ கொடியேற்றத்திற்கோ கும்பாபிஷேகத்திற்கோ நாம் ஏறத்தானே வேண்டும். விமானத்தின் மீது ஏறுவதற்கும் உள்ளுக்குள் போய் அங்கிருந்து சிவலிங்கத்தை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இது எவ்வளவு தூரம் சரி என்று எனக்கு தெரியவில்லை. ஆழ்ந்து யோசித்து செய்ய வேண்டும். ஐயா, இதை தவறென்று உடனடியாக ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு தெரிவித்துவிட்டால் மாற்று உபாயம் வேண்டாம். அவன் கனவு மிகப்பெரிய சிவலிங்கம். அந்த கனவை நான் ஏதேனும் சொல்லி தவிர்க்க வேண்டாம். சிவலிங்கம் உருவாவதற்கு அவன் இந்நேரம் உத்தரவு கொடுத்திருப்பான். எனவே நாம் இப்போதைக்கு மௌனமாக இருப்பதுதான் நல்லது. உத்தரவு கொடுக்கவில்லை எனில் மெல்ல சொல்லி பார்க்கலாமா? தெய்வ குற்றம் வரக்கூடாது என்றுதானே நாம் முதலில் நினைக்க வேண்டும். குற்றம் எதுவும் வந்துவிடாது. நான் இருக்கின்றேன். இதற்கு வேறு உபாயம் கண்டுபிடித்து விடலாம். என்ன விதமான உபாயம்? சிவலிங்கத்தை நிறுத்தி கொட்டகையை போட்டுவிட்டு பிறகு சுற்றுச்சுவர் எழுப்பி அதற்கு மேல் விமானம் கட்டிவிட்டு கொட்டகையை பிரித்து விடலாம். ஆனாலும் இவ்வளவு பெரிய லிங்கம் பிரதிஷ்டை செய்ய எத்தனை அடி ஆழம் தோண்ட வேண்டும், எவ்வளவு சாந்து அரைக்க வேண்டும் என்றால் யோசித்து பார்த்தால் அது மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. ஐயா, அதைவிட பிரம்மாண்டம் விமானத்தின் உயரமல்லவா? ஆம், கற்களை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போவதும் ஆட்கள் வைத்து மேலே இழுப்பதும் பிரம்மாண்டமல்ல. இவ்வளவு பெரிய லிங்கத்திற்கு சாந்து அரைக்க வேண்டும். அந்த பொருட்கள் கிடைப்பதுதான் மிகவும் கடினம். ஐயா, நிறைய குறைகள் தான் சொல்கின்றீர்களே தவிர நிறை ஒன்றுமே சொல்லவில்லையே. அற்புதம்! பலகாலம் நிற்கப் போகின்ற விமானம். ஜென்ம ஜென்மமாய் பல மக்கள் இங்கு வந்து இருக்கப் போகிறார்கள்.
பார்த்து வியக்கப் போகிறார்கள். கண்களில் ஜலம் விட்டு அழப்போகிறார்கள். உலகம் இருக்கும் வரை இந்த அற்புதமான கட்டிடமும் இருக்கும். ஆனால் சிவலிங்க பிரதிஷ்டை செய்துவிட்ட பிறகு கருவறை கட்டப் போகின்றோமா, அதற்கு மேலே விமானம் எழுப்பப் போகின்றோமா என்பதுதான் இன்னும் கவலையாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய லிங்கத்திற்கு யார் சாந்து அரைக்கப் போகிறார்கள், எப்படி தூக்கப் போகிறார்கள், எப்படி உள்ளே நிரப்பப் போகிறார்கள், எப்படி அழுத்தப் போகிறார்கள் என்பதும் கவலையாக இருக்கிறது. அழுத்துவது என்றால் சிவலிங்கத்தை உள்ளே இறக்கி சாந்துக்குள் அழுத்தி பிறகு சுற்றிலும் சாந்து பூச வேண்டும். அப்படி விரைவாக பூசினால்தான் சிவலிங்கம் இறுகி நிற்கும். இல்லையெனில் வெகு சீக்கிரம் ஆடத் துவங்கிவிடும். சிவலிங்க பிரதிஷ்டை செய்த பிறகு வெறுமனே விட்டு வைக்க முடியுமா? பிராண பிரதிஷ்டையும் செய்துவிட வேண்டும். பிராண பிரதிஷ்டை செய்துவிட்டு நாம் விமானம் கட்டப் போகின்றோம். எனக்கு அதுதான் கவலையாக இருக்கிறது. கரூர் தேவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்ததும் சிற்பிகள் தங்கள் இருப்பிடங்களிலிருந்து கிளம்பி முகத்தை துடைத்து கொண்டு வாயிலிருந்த வெற்றிலை குதப்பிலை உமிழ்ந்துவிட்டு வாயை கொப்பளித்து கொண்டு நெற்றியில் திருநீரை இட்டுக்கொண்டு இடுப்பில் துண்டு கட்டி வேகமாக கோவில் கட்டும் இடம் நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். உள்ளுக்குள் வந்து அவருக்கு 10 அடி தொலைவில் நின்று தலைக்கு மேல் கைகளை கூப்பி தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மிக பெரும் குரலில் கோஷமிட்டார்கள். அவர் திரும்பி கையை உயர்த்தியதும் நெடுஞ்சான் கிடையாக ஆண்களும் பெண்களுமாக விழுந்து வணங்கினர். அவர்களை அருகே வருமாறு சைகை செய்ததும் மிக நெருக்கமாய் அவரை சுற்றி நின்று கொண்டார்கள். எல்லோரையும் கரூர் தேவர் உற்று பார்த்தார். அது வித்தியாசமான பார்வை. உள்ளுக்குள் இதயத்தை தோண்டி அங்கிருந்து விஷயத்தை வெளியே எடுத்து வீசுகின்ற பார்வை. உடம்பை சார்ந்த மனதும் எப்படி இருக்கின்றன, புத்தியின் நிதானம் எப்படி இருக்கின்றது, கலை திறமை எத்தனை இரத்தத்தில் கலந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கின்ற பார்வை அது. அவர் மெல்ல ஒவ்வொரு ஸ்தபதியாக பார்த்து கொண்டே வந்து பிறகு கூட்டத்தை பிளந்து சற்று மேலான இடத்தில் ஏறி நிற்க அங்கு சிற்பியைச் சேர்ந்த ஒருவன் ஆசனம் கொண்டு வந்து போட்டான். ஆசனத்தை துடைத்து அவரை பார்த்து கை கூப்பினான். அவர் அதில் உட்கார்ந்து யார் ஆசனம் போட்டானோ அவனுக்கு முதலில் தலையை தடவி ஆசீர்வாதம் செய்தார். அவர்கள் உடனே வரிசையானார்கள். ஒரு உபத்தலைவராக இருக்கும் சிற்பி ஒவ்வொருவராக அறிமுகம் செய்து வைக்க அவர்கள் ஒவ்வொருவரும் தலையையும் தடவி முதுகு தொட்டு நெஞ்சில் அடித்து ஆசீர்வாதம் செய்தார். பெண்களின் வலக்கையை பற்றி கண்களில் ஒற்றி கொண்டார். சிலருக்கு தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்தார். சிலரின் காதுகளை வருடினார். குழந்தைகளை நிறுத்தி வைத்து உற்று பார்த்தார். இறுக தழுவிக்கொண்டார். இளைஞர்களை மார்பில் சுளீர் சுளீர் என்று அடித்தார். முடியை பிடித்து உலுக்கினார். அவர்கள் எல்லோரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். 2 சிறுவர்களை தனியே நிறுத்தி தன் பக்கம் வைத்து கொண்டார். தன்னை சுற்றி வரச் செய்தார். வலக்கால் கட்டை விரலால் அவர்களுடைய வலக்கால் கட்டை விரலை அழுத்தி தாடையை நிமிர்த்தி பட்டென்று கன்னத்தில் அடித்தார். அவர்கள் தடுமாறி தரையில் உட்கார்ந்தார். கண்களை மூடிக்கொண்டார். மெல்ல விழித்து கருவூர் தேவரை அவர்கள் பார்த்தார்கள். எழுந்து வா என்று கட்டளையிட அருகே வந்து நின்று கொண்டார்கள். அவர்களை தழுவிக்கொண்டு உச்சி மோர்ந்து ஆசீர்வதித்தார். அற்புதமான ஆட்கள் இருக்கின்றார்கள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மிக மிக அற்புதமான ஆட்கள் இருக்கின்றார்கள். இந்த கோயில் இவர்களுடைய கைவண்ணத்தால் வெகு விரைவில் நினைத்ததை விட எளிமையாகவும் வேகமாகவும் உறுதியாகவும் மலரப்போகின்றது. இந்த கோயில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே பல கற்றளிகள் செய்யக்கூடிய சிற்பிகள் இங்கு இருக்கின்றனர். இவர்கள் 2 பேரையும் தனியாக பிரித்து வைத்ததன் காரணம் என்ன? இந்த 2 பேரும் மூல விக்கிரகங்கள் செதுக்கிகளாக மாறப்போகின்றார்கள். கண் திறக்கின்ற சபதிகளாக மலரப்போகின்றார்கள். இவர்களின் கைவண்ணத்தில் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் மக்கள் பார்த்து வணங்குகின்ற தெய்வ விக்கிரகங்கள் உருவாகப் போகின்றன. வடக்கே வெகு தூரம் வரை இவர்களுடைய புகழும் கைவண்ணமும் பரவப்போகின்றது. எனவேதான் இந்த இளைஞர்களை தனியே பிரித்தெடுத்து ஆசீர்வாதம் செய்தேன். நல்லது, உங்களுக்கு என்னிடம் ஏதேனும் சொல்ல விருப்பமுண்டா? அவர்களை உற்று பார்த்தாள். சிற்பிகள் மௌனமாக இருந்தார்கள். இல்லை என்று தானே சொல்ல வேண்டும்? மௌனமாக இருக்கிறீர்களே, ஏதேனும் குறைகள் உண்டா? எதுவுமில்லை குருதேவா. மெல்ல மெல்ல வசதிகளை மன்னர் செய்து கொடுத்து விடுவார். வசதிகள் சற்று குறைவாக இருக்கிறதா? ஆம், பெண்கள் புழங்க சரியான இடமில்லை. கோடைக்காலம் அதிகரித்து கொண்டிருக்கிறது.
கத்திரி வெயில் வரும்பொழுது ஆற்றில் நீர் இல்லாமல் போய்விடலாம். இருக்கின்ற ஒரே ஒரு கேணியில் அத்தனை பேர் குளிப்பது எப்படி என்கின்ற பயம் வந்திருக்கிறது. தஞ்சையில் நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற பயம். மேலும் 10,000 ஆட்கள் வெளியூரிலிருந்து வருகிறார்களாம். இங்கு கூலி வேலை செய்வதற்காக அவர்களுக்கெல்லாம் தண்ணீர் எப்படி வரும் என்று தெரியவில்லை. சித்திரை மாதத்தில் மழையை எதிர்பார்க்க முடியாதே. அதனால்தான் பல்வேறு கவலைகளோடு நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். கவலைப்படாதே சிற்பியே, மழை வரும். சித்திரை மாதமா மழை வரும் என்கிறீர்கள்? ஆம், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி எல்லா மாதங்களிலும் நல்ல மழை இருக்கும். அற்புதமான காரியத்தை மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் துவங்கி இருக்கின்றார். அதற்கு குந்தகம் நேரும் வண்ணமாய் இயற்கை ஒருபொழுதும் செயல்படாது. நாளை அல்லது நாளை மறுநாள் நல்ல மழை இருக்கும். அடடா, அப்பொழுதும் கவலைதான். என்ன கவலை? ஓலை குடிசைகளில் குடியிருக்கின்றோம். ஒழுகினால் நீர் அதிகம் வந்து தரை சேரானால் எங்கு படுத்து கொள்வது என்கின்ற பிரச்சனை வரும். 3 நாட்கள் சற்று அனுசரித்து கொள்ளுங்கள். மரப்பலகைகளை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். அதில் நன்கு உறங்கலாம். பகல் வேளையில் மழை பெய்து இரவு வேளை குளுமையை ஏற்படுத்தும். அதனால் கவலைப்பட வேண்டாம். நீர் குறைவர கிடைக்கும். இது இறைவனுடைய அருள். கவலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். அவர்கள் மறுபடியும் அவருடைய தாழ்படிந்தனர். அந்த பக்கம் தேவரடியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா? கருவூர் தேவர் அதை நோக்கி நடந்து கொண்டே கேட்டார். ஆமாம். எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட சோழ தேசத்தின் எல்லா ஊர்களிலிருந்தும் வந்திருக்கின்றார்கள். தொலைதூரம் தொண்டை நாட்டில் இருப்பவர்களும் இந்த பக்கம் திருச்சீராபுரத்தில் இருப்பவர்களும் வரவில்லை. அவர்கள் விரைவில் வந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவர்களுக்கு மட்டும் நல்ல வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றனவே. வற்புறுத்தல் காரணமா? அல்லது அங்கிருந்து வேலையை ஆரம்பித்திருக்கிறீர்களா? இல்லை, முதலில் இங்கிருந்து வேலை ஆரம்பிக்கப்பட்டது. கோவில் கட்டும் இடத்திற்கு நேர்கிழக்கே அவர்கள் குடியிருப்பை வைத்து அதன் ஈசான்ய மூலையிலிருந்து துவங்கி மெல்ல மெல்ல அக்னி மூலைக்கு போய் ஒரு சதுர வடிவில் கட்டிடங்களை கட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். 3/4 வாசி முடிந்து விட்டது. நடுவே 2 கோடுகளாய் வீடுகளும் அந்த வீடுகளும் முடிந்துவிடும். இதை இன்னும் கிழக்கு பக்கமாக கொண்டு போகவே உத்தேசித்திருக்கிறார்கள். புது ஆறு ஓரமாகவே இந்த குடியிருப்புகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னும் ஏதேனும் குறைகள் உண்டா? அதிகமாக சொல்லுகிறார்கள். வீடு உறுதியாக இல்லை என்கிறார்கள். இடிந்து போய்விடும் என்கிறார்கள். மற்ற மக்களை விட அதிகமாக குறை சொல்லுகிறார்கள். உரத்த குரலில் கேலி செய்கிறார்கள். அதட்டலாக பேசுகிறார்கள். அடக்கமின்றி ஆர்ப்பாட்டமாய் நடந்து கொள்ளுகிறார்கள். அது அவர்களுடைய இயல்பு. அப்படி செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அந்த பெண்கள் கேலி செய்தால் பொறுத்து கொண்டு போவதே இங்குள்ள ஆண்களின் குணம். அவர்களை அதிகம் லட்சியம் செய்யாது உண்டான குறைகளை விரைவில் நீக்குவதற்கு பாருங்கள். கருவூர் தேவர் உள்ளே நுழைந்ததும் சிற்பக்கூடத்திலிருந்து கருவூர் தேவர் வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டு தலைக்கோலிகள் குடங்களில் நீர் எடுத்து கொண்டு வந்து அவர் முன் எதிர்பட்டு நின்று புன்முறுவல் பூத்து குடங்களை அவர் காலுக்கு கீழே வைத்து நமஸ்கரித்து அந்த குடத்து நீரால் அவருடைய கால்களை அலம்பி அவர்கள் வழும் வழியில் மெல்ல நீர் குளித்து கொண்டு போக நீர் தெளித்த பாதையில் கருவூர் தேவர் நடந்து வந்தார். 2 புறமும் உள்ள வீடுகளை திரும்பி பார்த்தார். மிக அருமையாக கட்டப்பட்டு இருக்கிறது. ஏதேனும் குறைகள் உண்டா தலைக்கோலி என்று கேட்க அந்த தலைக்கோலி, அதாவது நாட்டியத்தில் மிகச்சிறந்த பெண் என்று பெயர் வாங்கிய அந்த தேவரடியார் அவரை பார்த்து கை கூப்பினார். சிலவை இருக்கின்றன, ஆனால் பாராட்டும்படியாக இல்லை. மெல்ல மெல்ல அவை தானாகவே சரியாகிவிடும் என்று நினைக்கிறோம். குறிப்பாக என்ன சொல்லுகிறாய்? இது பாதுகாப்பாக இல்லை. இது சற்று கலவரத்தை ஏற்படுத்துகிறது. யாரிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்? பெண்கள் இருக்கும் இடத்தில் ஆண்கள் எளிதாக வரக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது. சுற்றுச்சுவரும் கதவும் இருப்பது நல்லது என்று நாங்கள் நினைக்கின்றோம். இல்லாவிடில் எவர் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம் என்பதால் எங்களுடைய தூக்கம் அல்லது பேச்சு அல்லது ஆட்டம் பாட்டம் ஒரு பயத்துடனேயே இருக்கும். அது நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து. புரிகின்றது. வெகு விரைவிலேயே உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தரச் சொல்லியும் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யவும் நான் மன்னரிடம் சொல்லுகின்றேன். கவலை வேண்டாம். உங்கள் அருகே மிகச் சரியான மனிதர்களே நிறுத்தி வைக்கப்படுவார்கள். காவலுக்கும் அனுப்பப்படுவார்கள். நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற வேலை மிகப்பெரிய வேலை. என்ன என்பது உங்களுக்கு இப்பொழுது புரியாது.
பிறகு ஒரு நாள் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று அவர் கையை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தார். அந்த இடம் நோக்கியும் விலகி நடந்தார். அவருக்கு தேர் கொண்டு வரப்பட்டது. 4 சக்கரமுடைய அந்த தேரில் 2 குதிரைகளை பூட்டிய தேரில் அவர் ஏறிக்கொள்ள, அருள்மொழிப்பட்டன் தன் குதிரையில் தாவி ஏறி உட்கார்ந்து கொண்டான். அவர்கள் இருவரும் தஞ்சை நகரை நோக்கி வேகமாக போனார்கள். தெற்கே மெல்ல கருமேகம் திரண்டது. அரண்மனை வாசலில் கருவூர் தேவரை கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயரும் ராஜராஜ பெருந்தச்சரும் வரவேற்றனர். உபசேனாதிபதிகளின் வரிசையாய் நின்றார்கள். படை வீரர்கள் அணிவகுத்து நின்றார்கள். எக்காலம் ஊதப்பட்டது. முரசுகள் முழங்கின. பெண்கள் விளக்கேற்றி அவர் முன்பு காட்டிவிட்டு அவரை சுற்றி கொண்டு போனார்கள். காவிரி நீரை கும்பத்தில் வைத்து அதன் மீது நெற்று தேங்காயை வைத்து அந்தணர்கள் எடுத்து வந்து அவர் வரவு நல்வரவாகட்டும் என்றும், அவர் வரவால் இந்த மாளிகையிலும் ஊரிலும் நல்லன நடக்கட்டும் என்றும் பிரார்த்தித்து கொண்டனர். நீ தேஜஸ்வி, பிரம்மஸ்வரூபம், கடவுளுடைய அம்சம். உன் இருப்பு உலகிலுள்ள எல்லா உயிர்களுக்கும் ஆனந்தம். நீ வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் என்று ஒரு அந்தணர் கவிதை போல் பாடினார். கட்டியக்காரன் உரத்த குரலில், வயதே தெரியாத, மூப்பே அடையாத, 3 காலமும் தெரிந்த, உலகில் சகல திக்குகளிலும் சூட்சுமமாய் பிரயாணம் செய்த சித்த புருஷரும் ஞானியும் சிவஸ்வரூபமும் தில்லை நடராஜனே வந்து உயிரோடு பிறந்தது போல் ஓப்பான தோற்றமும் கொண்ட கருவூர் தேவர் ஐயா வருகின்றார் என்று குரல் கொடுத்தான். அவர் காலடி எடுத்து வைக்க மறுபடியும் முரசுகள் முழங்கின. எக்காலம் ஊதப்பட்டது. பெண்கள் குலவையிட்டார்கள். சோழ வீரர்கள் வாளை உருவி கேடயத்தில் ஓங்கி அடித்து சோழம் 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 என்று சொன்னார்கள். யானைகள் பிளிரின, குதிரைகள் கனைத்தன, பசுமாடுகள் கால் உதறி குதிர் கொடுத்தன. கோட்டையில் உள்ள புறாக்கள் சடசடத்து மேலே எழுந்தன. பஞ்சவன் மாதேவி முன்னின்று வணங்கினான். கருவூர் தேவரை நோக்கி அவள் கை கூப்பினாள். கருவூர் தேவர் கண்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை தேடின. இல்லை என்றதும் அவர் முகம் சுருங்கியது. என்ன என்பது போல் பஞ்சவன் மாதேவியை நோக்கினார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மாளிகையில் இல்லை. வெகு அவசர வேளையாக வெளியே கிளம்பி போயிருக்கிறார். நீங்கள் வருவது என்பது அவர் போன பின்புதான் எங்களுக்கே சொல்லப்பட்டது. பின்னாலேயே அவர் மீண்டும் இங்கு வரச் சொல்லி ஆளை அனுப்பியிருக்கின்றேன். அவர் வரும் வரையில் உள்ளே வந்து தங்க வேண்டும், இளைப்பாற வேண்டும் என்று அழைத்து நெற்றி நிலம்பட விழுந்து வணங்கினாள். அரசகுலத்து பெண்களும் விழுந்து வணங்கினர். குழந்தைகளை தரையில் போட்டார்கள். திரும்பி அருள்மொழியை பார்த்தார். அருள்மொழியும் திகைத்து போய்தான் இருந்தான். கருவூரார் பிரம்மராயரும் ராஜராஜ பெருந்தச்சரையும் ஊடுருவி நோக்கினார். அவர்கள் முகம் குறுகி இருந்தது. கருவூர் தேவர் மெல்ல மாளிகையின் படியேறினார். கருங்கல்லால் உயரமாகவும் அகலமாகவும் கட்டப்பட்ட அந்த கோட்டைக்கு நடுவே கட்டிட செங்கல்லாலும் நன்கு அமைத்த சுண்ணாம்பு காரையாலும் மாளிகை கட்டப்பட்டிருந்தது. 3 அடுக்கு உயரமான அந்த மாளிகையின் மீது காவல் கோபுரங்கள் இருந்தன. எல்லா கோபுரங்களிலும் ஆட்கள் நின்று கொண்டிருந்தனர். மேல் தளத்தில் ஈட்டிகளோடும் வாட்களோடும் வடக்கு திசையை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார்கள். கருவூர் தேவர் நுழைந்ததும் கோட்டையின் கதவுகள் அடைக்கப்பட்டு காவல் மறுபடியும் கெட்டிப்படுத்தப்பட்டது. வெறும் திட்டி வாசல் மட்டுமே திறந்து வைக்கப்பட்டது. மாளிகையை சுற்றியுள்ள கோட்டையின் பாதி பகுதிகள் குதிரைகள் வலம் வந்து கொண்டிருந்தன. என்றைக்கும் இல்லாதபடி அன்று மாளிகையின் காவல் பலப்படுத்தப்பட்டதைக் கண்டு கருவூர் தேவரின் கூர்மையான கண்கள் பஞ்சவன் மாதேவியையும் கவனித்து விட்டன. வடக்கே இளவரசர் ராஜேந்திரன் அனுப்பிய 10,000 சாளுக்கிய வீரர்கள் திருவொற்றியூரிலிருந்து 11 நாள் பயணம் செய்து இன்று மாலை அல்லது இரவு தஞ்சையை அடைந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. உற்சாகமாக நடப்பதற்காக அந்த வீரர்களின் வேண்டுகோளின்படி மது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 26 பேருக்கு சங்கிலியால் கால்கள் பிணைக்கப்பட்டிருக்கின்றன. மற்றபடி எல்லா வீரர்களும் விடுதலையாகவும் எந்தவித பாதுகாப்பும் இன்றி தஞ்சை நகரை நோக்கி உற்சாகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வழியே சிற்சில இடங்களில் கைகலப்பு ஏற்பட்டது. அதற்கு சாளுக்கிய வீரர்கள் மட்டுமே காரணமில்லை. சோழ தேசத்து மக்களும் சாளுக்கிய வீரர்களை கண்டால் கல்லாலும் மண்கட்டிகளாலும் அடித்து துன்புறுத்துகிறார்கள் என்றும், என் தந்தை இறந்ததற்கு சாளுக்கியனே தான் காரணம் என்று ஒரு சிறுவன் பாய்ந்து ஒரு வீரனின் முகத்தில் அடித்தான் என்றும், அந்த சிறுவனுக்கு பிரம்படி கிடைத்ததென்றும், அதனால் கிராம மக்கள்
கோபமாகி எதிர்த்தார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. சாளுக்கிய வீரர்களை யார் துன்புறுத்தினாலும் அவர்களை பிரம்பால் அடிக்கும்படி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கட்டளையிட்டிருக்கின்றார். எனவே என் தந்தை இறந்ததற்கு நீதானே காரணம் என்று எவன் மீதோ ஒரு இளைஞன் பாய்ந்தது வெறுமனே விட்டுவிடலாகாது என்று அங்கேயே பிரம்படி தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது. இப்படி சில நிகழ்ச்சிகளை தவிர அந்த 10,000 வீரர்களும் ஊர்வலமாக தஞ்சையை நோக்கி எந்தவித சிரமமும் இன்றி நடந்து வருகிறார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னேற்பாடாகத்தான் கோட்டை காவல் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் சரி, உங்கள் வரை காவல் பலப்படுத்தியது சந்தோஷம். ஆனால் அவர்களை எங்கே தங்க வைக்கப் போகின்றீர்கள்? கருவூர் தேவர் பஞ்சவன் மாதேவியை கேட்டார். வெட்ட வெளியில்தான். ஏன், எதற்காக 10,000 வீரர்களை வெட்ட வெளியில் தங்க வைக்க வேண்டும்? எதற்காக அவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று மன்னர் ஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கேள்வி கேட்டார். மன்னரே கேட்டாரா? ஆம். கூரை எழுப்பட்டுமா என்று சேனாதிபதி பிரம்மராயர் கேட்டபொழுது எதற்காக என்று மன்னர் வினவினார். வீரர்கள் தங்குவதற்காக என்று சொன்ன பொழுது, இல்லை, சாளுக்கிய வீரர்கள் வெட்ட வெளியிலேயே தங்கிக் கொள்ளட்டும். அவசியமானால் மரத்தடியில் தூங்கட்டும். மண்ணில் தூங்கவும் தலைக்கு மேல் செங்கல் வைத்து கொள்ளவும். வெட்ட வெளியில் புழங்க மட்டுமே அவர்கள் விரும்புவார்கள். அவர்களை கூரைக்குள் அடைத்து வைப்பது அவர்களுக்கும் நல்லதல்ல, நமக்கும் நல்லதல்ல என்று மன்னர் சொல்லிவிட்டதாக தெரிகின்றது. விலங்குகள் மாட்டப்பட்டு மட்டுமே தனியாக ஒரு திறந்த வெளி கொட்டடியில் அடைக்கப்படுவார்கள். மற்றவர்கள் இப்பொழுது கோவில் கட்டப்படும் இடத்திற்கு மேற்கு புறம் தங்க வைக்கப்பட போகிறார்கள். அதிலிருந்து 1000 வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் தெற்கே பாறைகளை தோண்டுவதற்காக அனுப்பப்பட போகிறார்கள். திருவக்கரையில் 250 வீரர்கள் தங்க வைக்கப்பட்டு விட்டார்கள். அங்கிருந்து பாறைகளை உடைத்து வண்டியில் ஏற்றுவதற்கும் அவர்கள் பழக்கப்படுத்தப்பட போகிறார்கள். கிட்டத்தட்ட 8000 வீரர்கள் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் வேலை பார்ப்பார்கள். 8000 பேருக்கும் வேலை இருக்குமா? இருக்காது. அப்பொழுது குழப்பம் உண்டாகுமே. இல்லை, என்ன செய்வதென்பது அவர்கள் வந்த பிறகு தீர்மானிக்கப்படும். அவர்களில் சிலர் வயல் வேலைக்கும் கட்டிட வேலைக்கும் கால்வாயை தூரெடுத்து பக்கக்கரைகளை கட்டுகின்ற வேலைகளுக்கும் அனுப்பப்படுவார்கள். ஆனால் கோட்டைக்குள்ளோ அரண்மனைக்குள்ளோ எவரும் நுழைய அனுமதி தரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று காலை வந்தியத்தேவரின் ஆளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு பாண்டிய வீரனுக்கு மட்டுமே கோட்டைக்குள் நுழையும் அதிகாரமும் இரும்பு கேயூரமும் தரப்பட்டன. மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவனை நேரில் பார்த்து அனுமதி கொடுத்தார். எதனால் அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு? சோழ தேசத்து கலாச்சாரத்தை பாண்டிய தேசத்திற்கு எடுத்து போக வேண்டும். இதற்காகவே நான் மன்னரையும் சோழ தேசத்தையும் சோழ தேசத்து கோவில்களையும் பார்க்க விரும்புகின்றேன் என்று அவன் சொன்னான். அவன் சொன்னால் நம்பி விடுவதா? இல்லை. அவன் மனம் திரைந்து பேசுவதற்கு உண்டான மருந்து கொடுக்கப்பட்டது. மருந்து கொடுத்த பின்னும் அவன் அப்படியேதான் உளறினான். எனவே அவனுக்கு தனித்த அதிகாரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அவன் ஒருவனை தவிர வேறு எவருக்கும் அப்படிப்பட்ட அதிகாரம் தரப்படவில்லை. எனவே வீரர்கள் வந்து சேர்ந்ததும் கோவில் வேலையை வெகு துரிதமாக ஆரம்பித்து விட வேண்டும் என்று மன்னர் எண்ணி இருக்கிறார். மன்னர் எங்கே? பஞ்சவன் மாதேவி மௌனமாய் பிரம்மராயரை பார்த்தாள். பிரம்மராயரின் அருகே வந்து கையை கட்டி கொண்டார். கருவூர் தேவரும் பிரம்மராயருக்கு காது கொடுத்தார். பிரம்மராயரின் உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன. மாறு வேடத்தில் 10,000 வீரர்களையும் பார்ப்பதற்காக அவர் வடக்கே போயிருக்கின்றார். பழையாறையை தாண்டி அவர்கள் வந்ததும் ஒரு சிறு கிராமத்திலே குத்திட்டு உட்கார்ந்து சகலரையும் பார்த்து பிறகு அவர்களை தாண்டி கொண்டு தஞ்சை எல்லையான கருந்தட்டாங்குடியில் அவர்களுக்குள் புகுந்து அவர்களோடு நடந்து இங்கே வந்து சேருவார். அவர்கள் தங்க வைக்கப்படும் இடத்தில் ஓரிரு நாள் அவர்களோடு தங்குவார் என்று சொல்லப்படுகிறது. இது மன்னருக்கு நல்லதல்லவே. இப்படி ஊடுருவி அவர்களோடு வர இங்கே ஒற்றர்கள் இல்லாது போனார்களா? உங்கள் ஒற்றர் படை தூங்கிக் கொண்டிருக்கிறதா? ஏன் மன்னரை இப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கிறீர்கள்? எவ்வளவோ எடுத்துச் சொல்லி பார்த்தேன். இது என் வேலை. நேரடியாய் எனக்கு அவர்களின் மனம் பற்றி தெரியாவிட்டால், அவர்களுடைய இருப்பு பற்றி தெரியாவிட்டால் கோவில் வேலை குந்தகமடையும். உங்கள் பேச்சை நான் இங்கு நம்ப தயாராக இல்லை. உங்கள் ஒற்றர் படையின் தகவல்கள் எனக்கு முன்னும் பின்னும் முரணாக இருக்கின்றன என்று கோபித்து கொண்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.